முகமது நபீல் அவர்கள் கம்ப்யூட்டர் படத்தை பற்றியும் இப்பயிற்சி எதிர்காலத்தில் எவ்வாறு உதவும் என்பதை பற்றியும் உங்கள் முன் சில நேரம் உரையாற்றுவோம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க நான் வரதுக்கு முன்னாடி 10th படிச்சிருந்தேன். என் பேர் வந்து கே முகமது நபீல். நான் தொண்டிலிருந்து வரேன். நான் 10th வரை படிச்சிருந்தேன். தொண்டில பிரைவேட் ஸ்கூல் தான் படிச்சிருந்தேன். அந்த கொரோனா டயத்தினால வீட்டு சூழ்நிலைனால 2 வருஷம் படிக்காம விட்டேன். அப்படி படிக்காம இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக் வேலை ஏசி வேலை போயிட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஃபியூச்சரில் உதவும், ஏன்னா அது வந்து கைத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதே மாதிரி போயிட்டேன். வீட்டில் வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கூப்பிட்டாங்க, ஏசி வேலைக்கு ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க. அவங்க கூட போனேன். ஒரு 1 வருஷம் வேலை பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு 150 தான் சம்பளம். 150 தான் சம்பளம். மாசத்துக்கு 5000 சொல்லிட்டு தான் தந்தாங்க மொத்தமா. அப்புறம் போக போக ஒரு 8 மாசம் வந்து அவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மாசம் மட்டும் நான் தனியா அப்படின்னா இந்த இடத்துல வேலை இருக்குன்னா போய் பாருன்னு சொன்னா நான் போய் பார்த்துருவேன். அதனால ஏசி எலக்ட்ரிக் எல்லா வேலையும் பார்த்துருவேன். பார்த்துட்டு போல அப்படி ஒரு வீட்டில் பார்த்துட்டு காசு வாங்கிட்டு வெளியே நிற்கும் போல அங்கே ஒரு காக்கா இருப்பான், தெரிஞ்சவங்க தான். கேட்டாங்க, இந்த மாதிரி இப்படி கற்றுக்கிட்டியா இல்லை இப்படி யாரும் சொல்லி தந்தாங்களா இல்லை படிச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை கற்றுருந்தனால நான் தனியாக வேலை பார்க்குறேன் அந்த மாதிரி சொன்னேன். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து எந்த வேலை பார்த்தாலும் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. முதல்ல இப்படி எந்த தனியாக வந்து சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறது இல்லைன்னா ஃபாரின் போகிறதுனால சர்டிஃபிகேட் தான் வேணும் முதல்ல. அதனால வந்து நீ எங்கேயாச்சும் படித்து சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஐடியா பண்ணி அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி, சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா நம்ம ஒரு ஃபியூச்சரில் பெரிய வளர்ந்துடலாம் அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன். பட் வீட்டில் சொன்னதுக்கு வந்து எங்கம்மா நிறைய பேர் சொல்லி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியில் படிக்கிற மாதிரி சேர்த்து விடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இது அப்படியே 1 வருஷம் ஓட்டிச்சு தொடர்ச்சியா. அடுத்து வந்து இங்கே எங்கள் ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்டு மூலமா இங்கே நம்ம ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதோட நான் வந்து இந்த முதல்வர் நம்பர் பாஷா சார் நம்பர் கிடைச்சிச்சு. அந்த நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன் அட்மிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் அட்மிஷனுக்கு. சொன்னாங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலப்பா, இன்னும் வந்து ரொம்ப அந்த பில்டிங் உள்ள இதெல்லாம் வந்து சைன் வாங்கணும், இந்த பில்டிங் கட்டினதுக்கு கவர்மெண்ட் அப்படின்னு வாங்கல, அதனால நான் எப்படியும் சொல்றேன், அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதோட நானும் ஒரு 2-3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்து அட்மிஷன் போட்டுக்கப்பா அப்படின்னா. நான் 19வது அட்மிஷன் இங்கே வந்து போட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஏசி மெக்கானிக் மட்டும் படிச்சலாம் மட்டும் போகாது, வேற ஏதாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டேன். வந்து ஜீனியருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர்லாம் நடத்துறேன். கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. அதுல என்னென்ன சொல்லி தராங்கன்னா, அக்கௌண்ட் சொல்லி தராங்க, பை சார்ட்டு, லைன் சார்ட்டு, அப்புறம் வந்து டைப்பிங் ஃபாஸ்ட் டைப்பிங்கு, அப்புறம் பெயிண்டிங்கு, வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸு, இந்த மாதிரி நிறைய சொல்லி தராங்க. இப்போ சார் எல்லா சொன்னாங்க, இந்த ஏசி மட்டும் படிச்சா மட்டும் போதாது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல கம்பெனியில் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு போய் வேலை பார்த்தாலே அங்கே வந்து திடீர்னு கம்ப்யூட்டர் ஏதாச்சும் வேலை பார்க்குற மாதிரி வரும், நான் அக்கௌண்ட்ஸ் போடுற மாதிரி வரும். அதனால இது நல்லா படிச்சுக்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால இந்த இதுக்கு நான் சூஸ் பண்ணி இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் எனக்கு போட தெரியும், பெயிண்டிங் அந்த தெரியும், எடிட், இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டாங்க. வந்து சொல்லி தந்த அனைத்து சாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் இந்த மனமான நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து கண்டிப்பாக நான் சொல்றேன், இங்கே படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னே அடுத்த வருஷம் படிக்கிற மாணவர்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நானே ஒரு 10 பேர் இந்த மாதிரி எடுத்து வச்சு எனக்கு கீழே வந்து வேலை பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லபடியாக சொல்லி பெரிய ஆளாக்குங்கிற இதை வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.